Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன வந்து அன்பாக்சிங் பார்க்க போகிறோன்னா ZBL2L3 18650 ஓட கெப்பாசிட்டர் டெஸ்டரு. அதை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அது செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா 18650 பேட்டரியோட கெப்பாசிட்டரு, சரிங்களா. இது வந்து மேக்பஜார்லேருந்து நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதில் கொஞ்சம் சிம்பிளாக தான் கொடுத்துருக்குறாங்க, நல்ல சேஃப்டியாக தான் கொடுத்துருக்குறாங்க மேக்பஜார்லேருந்து. நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா இதோட பில்லு. சரி, ஓகே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்துட்டு நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறது. இது வந்து கெப்பாசிட்டர், இது 18650 கெப்பாசிட்டரு. இது கூட என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா போர்டு கொடுத்துருக்காங்க வித் டிஸ்பிளேயோட. இது பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ யூஎஸ்பி போடுற மாதிரி, எஸ்டி கார்டு போடுற மாதிரி, சார்ஜர் போடுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஏஹெச் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏஹெச் ஆம்ஸு வோல்ட்டு, சரிங்களா. இது பண்ணி பார்த்திங்கன்னா ஆர்ஆர் கொடுத்துருக்குறாங்க, 2 ஆறு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இன்னு ப்ளஸ் வந்து மைனஸு ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த 5 ohms ரெசிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. பாருங்க 5 watts 7K ரெசிஸ்டர் 5J சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி வந்து 2 கொடுத்துருக்குறாங்க இது, சரிங்களா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து செட் பண்ணிடலாம். இது எப்படி செட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த 2 ரெசிஸ்டரும் ஒன்றா வந்துட்டு பேரலல் பண்ணுற மாதிரி பண்ணிப்போம். இப்படி பண்ணிக்கலாம், பேரலல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இது சால்ட்ரு பண்ணிக்கலாம். இப்படி சால்ட்ரு பண்ணிவிட்டு இது சால்ட்ரு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ சால்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த ஆர்ஆர் சொல்லிட்டு 2 இது கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இதில் செட் பண்ணிடலாம், சரிங்களா. இந்த 2 இது பாயிண்ட்லேயும் வந்து இது செட் பண்ணிப்போம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ட்ரு 18650 ஹோல்ட்ரு வந்துட்டு இந்த 2 இதில் ப்ளஸ்ஸு மைனஸ்லேயும் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. தயவுசெய்து பார்த்து இது இன்செர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ளஸ்ஸு எது மைனஸ் எதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும், அப்புறம் போர்டே வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நான் ப்ளஸ்ஸு நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து செட் பண்ணியாச்சு. 18650 பேட்ரி வந்துட்டு இது விப்போ பேட்ரி. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, விப்போ பிராண்டு. 3000 mAh இதோட பேட்டரியோட ரேட்டிங்கு, சரிங்களா. இது mAh வந்து ஆம்பியர், இது 3000 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. இது ப்ளஸ் அண்ட் மைனஸு பார்த்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஆப்ரேட் பண்ணோன்னா நம்ம மொபைல் சார்ஜர் இருக்குங்க இல்லையா, மைக்ரோ எஸ்டி, அந்த மொபைல் சார்ஜை வந்து நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 4.11 வோல்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சரிங்களா. 4.11 வோல்ட்டு. இப்போ இதை வந்து எப்படின்னா நம்ம வந்துட்டு செட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதுன்னு பார்த்துடலாம்.
சரிங்களா. ஒரு வாட்டி பேட்ரி செய்யும்போது நீங்கள் வந்து இதுமாதிரி செட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ 3 வோல்ட்டில் நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓகே கொடுக்க போகிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். 3 வோல்ட்டில் தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா இதுமாதிரி கெப்பாசிட்டி வந்து இதுமாதிரி தமிழில் வந்து இதுவரை யாரும் போட்டதில்லை. நான் தான் ஃபஸ்ட் ஆளாக போடுறேன் இது. சரிங்களா. ஸோ இது வந்து 3 வோல்ட்டை நான் வந்து செட் பண்ணி விடுறேன் நான். இப்போ ஓகே ஆகிடுச்சு. இப்போ ஏஹெச்சில் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ஸ் வந்துட்டு 1 ஆம்ப்ஸ் கிட்டே எடுக்குது இது. சரிங்களா. ஏன்னா வந்து டபுள் ரெசிஸ்டர் போட்டனால உங்களுக்கு தெரியும் 1 ஆம்ப்ஸில் வந்து ரெசிஸ்டர்லேருந்து எடுக்குது. அதில் பாருங்கள் 3.61 செட்டு காட்டுது. 996 3.61 வோல்ட்டு. உங்களுக்கு தெரியுங்க 3.59 வோல்ட்டு காட்டுது. ஒன் ஆம்பியர் கிட்ட வந்துட்டு இதுவாகுது. இதில் பாருங்கள் 989 ஆம்ப்ஸ் எடுக்குது. டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. 989 வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. ஆம்ப் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 3.57 வோல்ட். இது பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ். $985. இது அப்படியே 985 ஆம்ப் அப்படியே கம்மியாகும் பாருங்கள். 984 ஆம்ப்பு மில்லி ஆம்ப்ஸ். இது 984 மில்லி ஆம்ப்ஸு. நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதோட ஃபினிஷிங் வந்துட்டு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். எவ்வளோ ஆம்பியர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டர் வந்து எவ்வளோ இருக்குது. ஏன்னா 3000 மில்லி ஆம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது வந்து எவ்வளோ மில்லி ஆம்ப்ஸ் தான் வந்துட்டு இந்த பேட்டரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது ஒர்த்தாக இந்த விப்போ பேட்டரி வந்து கேட்டால் பிராண்டட் சொல்லிட்டு வாங்கினேன் நான். இது உண்மையாக பிராண்டடாக இல்லை வந்துட்டு வேஸ்ட் பேட்டரியான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஏன்னா இது சைனா பிராண்டு தான் இது. ஏன்னா சைனா பிராண்ட் வந்து நம்ம நம்ப முடியாது. இந்தியாவில் இது வரைக்கும் வந்துட்டு இந்த லித்தியம் பேட்டரி வந்துட்டு இன்னும் தயாரிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க எப்படி வந்துட்டு எவ்வளோ குவாலிட்டியாக கொடுப்பாங்கன்னு தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சைனா பேட்டரினாலும் செக் பண்ணி பார்க்கலாம். எப்படியே மில்லி ஆம்ப்ஸ் வந்து ஏன்னா 3000 mAhனா 3000 mAh இருக்காது. மினிமம் 2 இருக்கும். 2000 mAhனாச்சும் இருக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு எவ்வளோ டைம் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ டைம் எடுக்குது டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு 3.55 இருக்குது வோல்ட்டு. சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து 3 தான் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது டிஸ்சார்ஜ் ஆகி எவ்வளோ மில்லி ஆம்ப்ஸ் எவ்வளோ ஆம்பியர் வந்து இந்த பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது சொல்லிட்டு அது கரெக்டாக காட்டும் உங்களுக்கு. ஏன்னா புதுசாக பேட்ரி பண்ணுறவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த கெப்பாசிட்டர் இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து பேட்டரியை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ ஆனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு சொல்கிறேன். இந்த கெப்பாசிட்டர் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 hours later. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா 1098 ஆம்ப்ஸ் தான் இருக்குது. ஆனால் இதில் காட்டுறது பார்த்தீங்கன்னா 3000 கிட்ட சொல்கிறாங்க. இந்த பாருங்கள் 3000 கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 1098 ஆம்ப்ஸ் தான் இருக்குது. இதில் உங்களுக்கு கீழே தெரியும் நினைக்கிறேன். 1 செகண்ட் 1098 ஆம்ப்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது சைனா பொருள்னால நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்க கொடுக்குற இது தான். இதுமாரி ஏமாத்துகிற மாரி இருந்தானா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் ஒரிஜினல் பேட்டரின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு க்ளீனாக தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள் ஒரிஜினல் அண்ட் ஆக்சுவல் சொல்லிட்டு 3000 mAh சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க.
லித்தியம் அயன் 18650. இது பார்த்திங்கன்னா டோட்டல் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இந்த பேட்ரி வந்து இதுமாரி பேட்ரி இருந்தானா ரொம்ப கஷ்டம். ஏன்னா 10 எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். வந்து ஒரு 12 வோல்ட் பண்ணவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு க்ளீனாக தெரியும் நினைக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், இப்போ க்ளீனாக போட்டிருக்காங்க பாருங்கள். 18650 சொல்லிட்டு ஒரிஜினல் பேட்டரின்னு சொல்லிட்டு க்ளீனாக போட்டிருக்காங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்துட்டு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த கெப்பாசிட்டர் வந்துட்டு ஆம்ஸ் காட்டுறதுக்கு மொத்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 1098 ஏஜ் தான் இருக்குது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்துட்டு நல்ல வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க்கு தரேன் நான். ஆனால் உங்களுக்கு வந்து சிங்கிள் பேட்ரி தான் போட முடியும், டபுள் ட்ரிபிள்லாம் போட முடியாது. சிங்கிள் பேட்டரியாக தான் போட்டு தான் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இப்போது சிங்கிள் பேட்ரி போட்டாலும் விப்போ, இதோட பிராண்டு பார்த்திங்கன்னா விப்போ பேட்ரி. ஸோ அதனால் தயவுசெய்து வந்து இதுமாரி வந்து லோக்கல் பேட்ரிலாம் வாங்கி பேட்ரி செய்யாதீங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொன்னால் காசு தான் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது 3000 mAh வந்துட்டு 1098 ஆம்ஸ் தான் இருக்குது, ஏஜ் தான் இருக்குது. அப்போ இன்னும் 2000 இருந்துச்சுன்னா அப்போ எவ்வளோ கம்மி இருக்கும் பாருங்கள். நான் வந்து 2000 mAhனாச்சும் இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் பார்த்தா 2000 mAh கூட இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. வாங்குறவங்க வந்துட்டு பார்த்து வந்து வாங்குங்க. ஸோ அதுமாரி வந்து இது வாங்குற மாதிரி இருந்தால், இந்த கெப்பாசிட்டர் வாங்குற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது 4 பேருக்கு பரவட்டும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.